வணக்கம் நண்பர்களே. 2018ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பு செஞ்சார். என்ன அப்படின்னா, வெகு விரைவில் இந்தியாவின் ஒரு இளைஞனோ அல்லது ஒரு இளைஞியோ ஒரு பெண்ணோ விண்வெளி யாத்திரை சென்று பயணம் செஞ்சு நம்மளுடைய சொந்த வெஹிக்கிள்ல விண்வெளிக்கு பயணித்து இந்தியாவின் கொடியை நாட்டுவார்கள், பறக்க விடுவார்கள் அப்படின்னு. இது ஒரு பெருமைப்படக்கூடிய தருணமாக அமையும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அந்த தருணம் இப்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. 18ல சொன்னாரு, 2018ல 2027 இறுதியில இந்த கனவு மெய்ப்படும் அப்படின்றத இஸ்ரோ தலைவர் சொல்லிட்டார், திரு வி நாராயணன் சேர்மன். அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கு. என்னென்ன செஞ்சிருக்காங்க, எப்படிப்படிலாம் வந்து போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். 24ஆம் தேதி ஆகஸ்ட் 2 பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள், சோதனைகள் நடந்துள்ளது. ஒன்று வந்து இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதனுடைய வெப்பனை அடிச்சு அதனுடைய தடுப்புகள் இது எல்லாமே அதெல்லாம் சோதனைகள்லாம் வெற்றிகரமாக நிகழ்த்தப்படும். அதன் கூடவே இன்னொரு சோதனையை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒருங்கிணைந்த விண்வெளியிலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு சோதனை. எந்த கீழே விழ வச்சிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு விண்கலம், க்ரூ மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும்னா, ஃப்ரஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா டர்ன்கேட்டட் கோன் ஷேப். ஒரு கோன் இருக்குல்ல, அதுல டாப் அதை கட் பண்ணிட்டீங்களா, அது பாக்கி இருக்குல்ல, அதை ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸ்ல வர்றது தான். 9th 10th ஸ்டூடெண்ட்லாம் அதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு, வால்யூம் எவ்வளவுன்னு ஃபார்முலாலாம் இருக்கு, படிப்பாங்க. சரி, அந்த ஃப்ரஸ்ட்ரம் இல்லைன்னா டர்ன்கேட்டட் கோன் அந்த ஷேப்ல இருக்கும். அது உள்ளதான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மேல இருந்து கீழே விடுவாங்க. கீழே விழும்போது புவி ஈர்ப்பு விசையினால மிகப்பெரிய ஃபாஸ்டா விரைவா வந்து சட்டுன்னு விழும்போது அதிர்ச்சிக்கு உள்ளாகி பல ஆபத்துகள் நிகழும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பாராசூட் மூலமா இறக்கும். இதுதான் அதுல முக்கியமான ஒரு சோதனை. அந்த சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது பாருங்க, அதுல என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர் ரிட்டர்ன். நல்ல பாதுகாப்பாக அந்த விண்கலம் விண்வெளியிலிருந்து வரும்போது எப்படி ஸ்மூத்தா சுமூகமா வந்து இறங்குது, எந்தவித ஆபத்தும் இல்லாம விண்வெளி வீரர்களுக்கு அப்படிங்கிறது தான் அதுல. இதை வந்து யார் யாரெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல DRDO அதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதை தவிர இஸ்ரோ இருக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க, இந்தியன் நேவி இதுல பங்கெடுத்திருக்காங்க, இந்தியன் கோஸ்ட் கார்டு இதுல பங்கெடுத்து. அதனாலதான் இதை வந்து இன்டகிரேட்டட், அதாவது ஒருங்கிணைந்த சோதனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பங்கெடுத்திருக்காங்க. அது மிக மிக பெருமைப்படக்கூடிய தருணம். சரி, அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, தயாரிப்புகளை எப்படி இருக்கு, முன்னெடுப்புகள் எப்படி. 40லிருந்து 50 விண்வெளி வீரர்களை தயாரிச்சுட்டு வராங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பலவிதமான சோதனைகள், பலவிதமான ஊழல் கட்டுப்பாடுகள், இது எல்லாத்தையும் அவங்க வந்து தயார்படுத்துறாங்க விண்வெளி பயணத்திற்கும் திரும்பி வருவதற்கும். இந்த 40-50 பேர் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலையில இருக்கக்கூடியவங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க, அவங்களதான் அதுல சேர்த்துக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம். யார் யார் போவாங்கன்னா, ஆண்கள் மற்றும் பெண்கள். நல்ல கவனிங்க, இந்தியா வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அளப்பரியது. ரெகக்னிஷன் அப்படிங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பல நாடுகள்ல பெண்கள் எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோஃபியா குரேஷி, வியோமிகா சிங் இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்த போது உலகமே வியந்து பார்த்தாங்க. என்ன இது, ஒரு லேடிஸை வச்சு வந்து இவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னா, அதுதான் நாங்க கொடுக்குற மரியாதைப்பா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஆப்ரேஷன் சிந்தூர் போது ப்ரெஸ் மீட்ல அவங்க சொன்ன தகவல்கள் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம பெருமைப்படணும். அதை விட்டுவிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கொடுத்தாங்க. இன்னும் பல பேர் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இதை ஏன் செய்யலை, அதை ஏன் செய்யலை. அதை செஞ்சிருக்கிறத முதல்ல அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கப்பா, அதுக்கப்புறம் குறைகளை பற்றி பேசலாம். ஒன்றுமே செய்யாமல் இருந்திருந்த கடந்த 60 ஆண்டுகள்ல அப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குறைகள்லாம் தெரியுதா? நமது நாடு நமது பெருமைன்னு இருக்கணும் முதல்ல. ஸோ அது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வந்து ககன்யான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ககன்னா வானம் இல்ல வான்வெளி, யான் அப்படின்னா யாத்திரை, அதாவது பயணம், விண் பயணம், அதாவது வான் பயணம். இந்த வான்வெளி அதை பத்தி எல்லாம் ஜஸ்ட் இங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன், தரவா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை பத்தியும் அவருடைய ஆராய்ச்சிகளை பற்றி. தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார், நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர்.
இவர் வந்து இஸ்ரோ விஞ்ஞானி, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தமிழர். பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கார். அவருடைய புத்தகங்கள் 2-3 வாசிச்சுட்டு வரேன், நான் படிச்சுட்டு வரேன். அருமையா இருக்குங்க. ச்சே அப்படின்னு, என்ன மாதிரி ஒரு நாடு, என்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஏன் ரெகக்னிஷன் கொடுக்கல? இத்தனை வருஷம் ஏன் அப்படி வச்சிருந்தாங்க? இப்ப சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான். அவருடைய புத்தகத்திலிருந்து பல தகவல்களை நான் திரட்டி வச்சிருக்கேன், உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நம்மிடையே இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி இருந்திருக்காரா, நம்ம தெரியாம இருந்திருக்கமே அப்படின்னு. யார் யாரையெல்லாமோ கொண்டாடிக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து செலவு வச்சு, பேனர் வச்சு, திருவிழா எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெருவிழா, அந்த விழா, இந்த விழா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம கொண்டாடணும். இவங்களெல்லாம் நம்ம பசங்களுக்கு, நம்ம பெண் பிள்ளைகளுக்கும், நம்மளுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் எடுத்துக்காட்டா சொல்லணும். அப்ப இவங்களை பாரு, இது மாதிரி நாட்டுக்கு உதவி செய்ய, நீயும் முன்னேறு, உனக்கு இருக்கு, இப்படின்னா கொண்டு வரணும். என்னென்னமோ வேண்டாத குப்பையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ககன்யான் வந்து 2027 இறுதியில போகும். 400 கிலோமீட்டருங்க பூமிக்கு மேல இது பறக்கும். ராக்கெட் மூலமாக ஏவப்படும். இதுல வந்து 4 விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து குரூப் கேப்டனா இருக்க போறது சுபான்ஷு சுக்லா. ஏற்கனவே ஒரு ISSக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால அதை தவிர மற்ற 3 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பிரசாந்த் நாயர், தென்னிந்தியாவை சேர்ந்த. அடுத்தது அங்கத் பிரதாப். 3வது அஜித் கிருஷ்ணன். இவங்க 4 பேர் கொண்ட குழு மேல போக போகுது. இதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாங்க? இது வந்து 2027 இறுதியில, 2026 மிடில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஒரு ரோபோ. அந்த ரோபோ எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஹியூமன் ரோபோ, ஹியூமனாய்டு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பேர் வந்து வியோமித்ரா அப்படின்னு வச்சு. அந்த வியோமித்ரா ரோபோ ககன்யான் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்துல பயணிக்க போகுது. பயணிச்சு திரும்பி வரும். அதெல்லாம் சோதனைகள்லாம் செய்ய போறோம். வியோமித்ரா அப்படிங்கிறதுனா, வியோமா அப்படிங்கிறது வந்து விண்வெளி, மித்ராங்கிறது நண்பன். விண்வெளி நண்பன் அப்படிங்கிற பெயர்ல, அர்த்தத்துல அந்த பெயர் வைக்கப்படும். அது முதல்ல போயிட்டு அது சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வந்து அதை ரிட்ரீவ் பண்ணி எடுத்து சோதனைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா சுபான்ஷு சுக்லா கேப்டன், குரூப் கேப்டன் தலைமையில இந்த பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அங்கத் பிரதாப், இவங்க 4 பேரும் 3 நாள் பயணமாக மேல விண்வெளியில சுத்தி வருவாங்க. நம்ம பூமியை சுத்தி வருவாங்க. அங்கிருந்து பல சோதனைகள்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க. ஸோ இதுதான் ககன்யான் அதனுடைய முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கு. விண்வெளிக்கு நம்மளுடைய சொந்த வான் ஊர்தி, நம்மளுடைய சொந்தமான விண்வெளி வீரர்கள் எல்லாமே ஆத்ம நிர்பர்ல செய்யப்பட்டுள்ளது, முன்னெடுக்கப்பட்டு ஆச்சுங்களா. இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ககன்யான் விண்கலம் இருக்காது, அதுக்கு பேர் தான் க்ரூ மாடியூல். அது உள்ளதான் அவங்க இருப்பாங்க, போயிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5 டன் எடை உள்ளது. 5 அப்பன்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 5500 கிலோகிராம். அது போய் தொப்புன்னு விழும். சரி, இதை எப்படி சோதனை செய்ய? இதுதான், இதை பற்றிய சோதனை தான் ஒரு இறுதிக்கட்ட சோதனையாக. அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விண்கலம் விடுவிக்கப்பட்டது. அங்கிருந்து ஆகாசத்திலிருந்து அது கீழே விழுது, வான்வெளியிலிருந்து அது கீழே விழுது. விழும்போது வெகு வேகமாக வரும். அதனுடைய வேகத்தை குறைக்கணும். அதுக்கு பேர் வந்து டீசலரேஷன். அந்த டீசலரேஷன் செய்யும் போது, அதாவது அது விழக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேராசூட் வச்சிருக்கு. அந்த 3 பேராசூட்டும் எந்த இடத்துல விரியணும், எப்படி விரியணும், எல்லாம் துல்லியமா கணக்கிடப்பட்டதுல சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி 3 பேராசூட்டும் அழகா, அந்த படம்லாம் பார்க்கலாம், அழகா அப்படியே விரிந்து அந்த க்ரூ மாடியூல் இருக்குல்ல, அது அழகா கீழே வருது, கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப வரும்போது அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கணிப்பு செய்த போது, மனிதர்களால அதை தாங்கக்கூடிய வேகத்துல அது இறங்கி வருது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். இது எங்க வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கக்கடல்ல சென்னைக்கு அருகில வந்து அது இறங்கியிருக்கு. சரி, ஒருவேளை ஏதாவது ஒரு தவறுதலா ஏதாவது நடந்துருச்சுன்னா, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று நிறுவிருக்காங்க. என்னென்ன மாதிரி சோதனைகளான ஆர்பிட்டல் மாடியூல் சுத்தி வர்றது, ஏன்னா அது 3 நாள் விண்வெளியில இருக்கணும், அது பூமியை சுத்தி வரும், ஆர்பிட்டல் மாடியூல். அதுக்கப்புறம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதை பத்தின சோதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரூ மாடியூல்ஸ் பத்தி சோதனைகள் செஞ்சிருக்காங்க. க்ரூ மாடியூலுடைய ரீஎன்ட்ரி தான் இந்த டெஸ்ட், இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட். அது செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 5 மோட்டார்கள் அதை மேல தூக்குறது, இது பண்றது, அதனுடைய சோதனைகள் எல்லாமும் செஞ்சிருச்சு. இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இனிமே இதுல வந்து அந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் என்ன, கிட்டத்தட்ட நாங்க வந்து 7700 சோதனைகளை செஞ்சிட்டோம், பாக்கி இன்னும் 2300 சோதனைகள் தான் பாக்கி இருக்கு. அது முடிஞ்சுனா 10,000 சோதனைகள், ஒவ்வொரு வெவ்வேறு விதமான சோதனைகள், அது எல்லாமே முடிவுக்கு வந்து முழுமை பெற்றுவிடும். அதுக்கப்புறமா 2026ல வியோமோமித்ரா அது முதல்ல போகும், அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டிக் இது போகும். அதுக்கு அடுத்தது வந்து
சுபான்ஷு சுக்லா தலைமையில் குரூப் கேப்டன் தலைமையில் 4 விண்வெளி வீரர்களாக மேலே போகிறாங்க. அது பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு இவங்கெல்லாம் அந்த க்ரூ மாடியூல் வந்து கீழே இறங்கின உடனே, பே ஆஃப் பெங்காலில் இறங்கின உடனே இவங்க போட் எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துருக்காங்க. அதை எடுத்து ரிட்ரீவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொண்டு வந்து சென்னை போர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வி நாராயணன் அவர்கள் இஸ்ரோ தலைவர் வாங்கிக்கிட்டு அவர் ஃபர்தர் சோதனைக்கு பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அதை இதான் நடந்திருக்கு. ஆக மொத்தம் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் சிஸ்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சிமுலேஷன் ஆஃப் ரீஎன்ட்ரி மாடியூலை பார்த்துருக்காங்க, கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்ரீவிங் த க்ரூ மாடியூல், அதாவது திருப்பி எடுக்கிறது, மீட்டெடுப்பது அப்படிங்கிறது அதை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா பலவித சோதனைகளுக்கு உட்படுத்த போகிறாங்க. இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ இப்போ கடைசியாக என்ன செய்தி சொல்லியிருக்காரு வி நாராயணன், அந்த கேப்சூல், அந்த க்ரூ மாடியூல் கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃப்ரஸ்ட்ரம் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாங்க, அதை மீண்டும் 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 நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதுதான் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம், அவங்க அதை தூக்கி போட்டு வேற, அப்போ காஸ்ட் அவங்களுக்கு அதிகமாகும், நம்மளுக்கு குறைவாகும். இதில் மிக சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட, அதாவது பாயிண்ட் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், தகவல்களை. உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.